எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி மேப்பை வந்து பார்க்க போகிறோம். 5 மார்க்ஸில் ஹிஸ்ட்ரி மேப், இந்தியா மேப்பை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் உங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும். அதே இது பிளேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஆக்சுவலாக வந்து ஹிஸ்ட்ரி மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பேஜ் நம்பர் வந்து 100ல் இருக்குது. 100ல் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேஜ் நம்பர் 79லேயும் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 79. ஆக்சுவலாக இந்த பிளேசஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி மொத்தமாக இதே மேப்லேயே வர மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். 2 மேப் நீங்கள் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரே ஒரு மேப் மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். எல்லாமே இதிலே வர மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? புக்கில் வந்து 2 மேப் கொடுத்துருப்பாங்க. 2 மேப்பையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் மேப்பை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதையும் உங்களுக்கு ஈஸியாக பிளேசஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இப்போ ஒரு கதையாக சொல்ல போகிறேன். அப்படியே கிளியராக கவனிச்சிட்டே வாங்க. ஓகேங்களா? மேப் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மேப் செம்ம ஈஸி. ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், இந்த இடத்துக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், இந்த இடத்துக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், இந்த இடத்துக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். மொத்தம் 4 கதை தெரிஞ்சிச்சுன்னா அழகாக ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். பார்க்க தான் நிறைய பிளேசஸ் இருக்க மாதிரி இருக்கும். கதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அழகாக பிளேஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டு வந்தீங்கனாலே மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் செம்ம ஈஸி. நான் சொல்ல போகிற கதையை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமான கதைக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் ஈஸியான கதைக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கஷ்டமான கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இந்த மேப்பில் ரொம்ப கஷ்டமான கதை இந்த ரீஜனோட கதை தான் கஷ்டம். அதனால் இந்த ரீஜன் கதையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? காஷ்மீர், ஜாலியன்வாலா பாக், சரி இந்த மாதிரி நான் உங்கள் நேம் வச்சு சொல்லாமல் நான் ஒரு கதை மாதிரி சொல்ல போகிறேன். அந்த கதையை அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. காஷ்மீருக்கு கேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் எடுத்துக்கிட்டு ஜாலியன்வாலா பாக்க ஜாலியா, கேஷ் எடுத்துக்கிட்டு ஜாலியா, அம்பாலா அப்படின்றதுக்கு ஒரு ஆம்பளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறான், மீன் சாப்பிட்டுக்கிட்டே டெல்லிக்கு போகிறான். டெல்லிக்கு போகிற இடத்துல வந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான், பரீலியை பார்க்குறான். பரீலியை பார்த்தவொடனே அவன் கேட்குறான், அந்த மாதிரி ஆக்ராவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்ராவுக்கு போகணுன்னா லக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பரீலி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கொரட்டை விட்டுட்டு சௌரி சௌரா, சாம்பரன் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. கொரட்டை விட்டுட்டு கோரக்பூர் சௌரி சௌரான்றவனையும் சாம்பரன்றவனையும் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. எங்கே போய் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா பாட்னாவில் போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்னாவுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம், பக்கத்தில் தானே இருக்குது பெனாரஸில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, ஏன்னா பெனாரஸில் வந்து ஃபேமஸ் ஃபார் ஃபேப்ரிக்கு, அப்புறம் வந்து சாரீஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பெனாரஸ் ஃபேமஸாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்னாவுக்கு போயிட்டு பெனாரஸில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துகிட்டு அல்லாவை ப்ரே பண்ணிவிட்டு ஜான்சிக்கிட்டேயும் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே டீமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ராவுக்கு போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க. யார் சேர்ந்துட்டாங்க, அந்த அம்பாலா, பெரிலின்றவனையும், அதுக்கப்புறம் வந்து சௌரி சௌரா, சாம்பரன், இவங்க எல்லாருமே சேர்ந்து, ஜான்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்கே போக போகிறாங்க பிளான், ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹாலை பார்க்க தான் பிளான். அதனால் என்ன பண்ணுறாங்க, குவாலியருக்கு போகிறாங்க. குவாலியர்ன்றது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி எல்லாருமே சேர்ந்து இப்போ நம்ம அங்கே அந்த ஆக்ராவுக்கு போகலன்னா காலி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க, காலியர். அதனால் கண்ணை மூடிட்டு ஆக்ராவுக்கு போயிட்டாங்க. ஆக்ராவுக்கு எதுக்கு போனாங்க, தாஜ்மஹாலை பார்க்க. இவ்வளோ தான் கதை. இந்த கதை ரொம்ப ஈஸி. இதை வச்சு நீங்கள் பிளேஸ் மார்க் பண்ணிடலாம். இப்போ பிளேஸ் மார்க் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இந்த கதையை ஞாபகம் வச்சுன்னா எந்த இடத்துல வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் எங்கே வருன்றதுக்கான ஷார்ட்கட் இப்போ நான் சொல்ல போகிறேன். கிளியராக கவனிச்சின்னா அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி ஓகே, இப்போ பிளேஸ் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். காஷ்மீர், இந்த தலை இருக்குல்ல, இந்த தலையை பாதியாக, இந்த தலை இந்தியா மேப்பில் இருக்க தலை வந்து இதுதான் தலை மாதிரி தெரியுதா, இந்த தலையை பாதியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாக காஷ்மீர். இங்கே தான் காஷ்மீர் அப்படின்னு எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன்வாலா பாக். இந்த தலையை வெட்டினீங்களா, தலையை வெட்டினவொடனே இங்கே கீழே இருக்க ஃபஸ்ட்டு போர்ஷன் பேர் தான் என்னது, இங்கே இருக்க கழுத்துக்கு கீழே இங்கே இருக்க கழுத்தில் இருக்க இந்த இடம் பேர் தான் என்னது, கழுத்தாண்ட இருக்கிறது தான் ஜாலியன்வாலா பாக். புரிஞ்சா, ஜாலியன்வாலா பாக்னு எழுதிடுவீங்க. இல்லை அமிர்தசர். ஓகேவா, ஜாலியன்வாலா பாக் இல்லை அமிர்தசர்னு கேட்பாங்க கொஷனில். அமிர்தசர்னு கேட்கலாம், இல்லை ஜாலியன்வாலா பாக்கும் கேட்கலாம். ஓகேவா, அது கேட்டாங்கன்னா இங்கே எழுதிடுவேன். நெக்ஸ்ட்டு அந்த அம்பாலான்றது எதுவுமே இல்லை, இந்த இடத்துல முடியுது பார்த்தீங்களா, அந்த முடிகிற இடத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மேப்பில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா நேபாள், அந்த சைடில் இருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கோடு இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா 2 இடமும் மீட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்களோ அது பேர் தான் அம்பாலா.
அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிழிச்சிங்க அப்படின்னா அது பேர் தான் மீ ரூட். எப்படி அந்த கோடு கிழிக்கணும்னா இந்த இடத்துல அந்த முடியுது பார்த்தீங்களா, அந்த முடிகிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு கோடு கிழிச்சிங்கன்னா அம்பாலா, நெக்ஸ்ட்டு இங்கே முடிகிற இடத்துலேருந்து ஒரு கோடு கிழிச்சிங்கன்னா அது பேர் தான் டெல்லி. புரிஞ்சா? மேலே இருக்க கழுத்து காஷ்மீர்னு எழுதிடுவீங்க, கழுத்தை வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே ஃபஸ்ட்டு இருக்க இடம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக்னு கேட்கலாம், இல்லை அமிர்தசர்னு கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாதியில் இங்கே மிடில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க ஸ்கேலை வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு கோடு, நெக்ஸ்ட்டு அது கீழேருந்து ஒரு கோடு. ஃபஸ்ட்டு மீட் ஆகிற இடம் பேர் வந்து அம்பாலா, செகண்டு மீட் ஆகிற இடம் பேர் என்னது டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவான், காசு எடுத்துக்கிட்டு காஷ்மீர் அங்கே எடுத்துகிட்டு ஜாலியன் வாலாபாக், ஜாலியாக அம்பாலான்றவன் மீன் சாப்பிட்டுக்கிட்டே, மீன் எங்கே வரும், அம்பாலாக்கும் டெல்லிக்கும் நடுவில் மீன் இந்த அக்கு ஷேப்பில் வரும் பாருங்களேன், இந்த அக்கு மாதிரி அக்கு போடுவீங்கள்ல, அக்கு ஷேப்பில் அப்படியே வரும், அக்கு ஷேப்பில் அந்த மாதிரி வரும். அப்போ இங்கே மீரூட் வரும், மீரூட்டுக்கு கீழே இந்த ரெண்டு வந்துச்சுன்னா அது அக்கு ஷேப்பில் டெல்லி வரைஞ்சிருவீங்களா, டெல்லி வரைஞ்சோன்னா அக்கு வரைஞ்சிடணும். அப்படி வரைஞ்சிங்கன்னா அது பேர் என்னது, மீரூட்டு ஆக்ரா. புரிஞ்சா? இது எல்லாமே ஒரே கோட்டில் வரும், மீரூட்டு, ஆக்ரா, குவாலியர், ஜான்சி, இது எல்லாமே ஒரே இடத்துல வரும். ஓகே தானே? நெக்ஸ்ட் அடுத்தது மீன் சாப்பிட்டு டெல்லிக்கு போகிறான். இந்த டெல்லியிலேருந்து என்ன பண்ணுறோம், பரீலின்றவங்க கூட, அம்பாலா வந்து பரீலின்றவங்க கூட பிளான் பண்ணுறாங்க எங்கே போகிறதுக்கு, தாஜ்மஹால் போகணுன்றதுக்கு. அதுக்கு லக்கு வேணும்னு சொல்கிறான்னு சொன்னல, அதுக்கு என்ன பண்ணணும், பெரிலி, லக்னோ. அதே மாதிரி பெரிலி, லக்னோ, அலகாபாத், பெனாரஸ், இது எல்லாமே அப்படியே ஒரே லைன்லேயே வரும். எங்கேருந்து ஆரம்பித்து போகணுன்னா இங்கேருந்து அந்த இடத்துல டெல்லி நீங்கள் போகிறதுக்கு ஒரு இது மார்க் பண்ணிங்கல்ல, அந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும். இப்போ உங்களுக்கு பரீலியும் ஞாபகம் வந்துருச்சு, பரீலிக்கு அப்படியே அது கோடி கிழிப்பீங்களே, பரீலிக்கு கீழே என்ன வரணும், லக்னோ வந்துடும் உங்களுக்கு. லக்னோக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குல்ல, அதில் பாதியாக கட் பண்ணிங்கன்னா அந்த இடம் பேர் தானே அது கோரக்பூர். அதை கொரட்டை ஒன்றுன்னு சொன்னல, இங்கேருந்து ஃபுல் போர்ஷனில் பாதி கட் பண்ணிங்கன்னா அது பேர் கோரக்பூர். கோரக்பூருக்கும் இதுக்கும் சென்டராக இருக்கிறது தான் லக்னோ. அப்படியே கீழே எடுத்துகிட்டு எழுதிட வேண்டியதான். பெராலி, இந்த லைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், பெராலி வரும், லக்னோ வரும், நெக்ஸ்ட்டு வந்து அலகாபாத் வரும், நெக்ஸ்ட் வந்து பெனாரஸ் வரும். இது எல்லாமே அப்படியே ஒரே லைன்லேயே வரும். ஓகேங்களா? அந்த கதையை வச்சு நீங்கள் அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இதெல்லாம் முடிச்சு வந்தீங்களே, இங்கே ஒரு 7 போட்டுக்கோங்க, 7 டோனி நம்பர் 7, 7 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சென்டராக இருக்கிறது இடம் பேர் வந்து கோரக்பூர்னு எழுதிடுவீங்க. கோரக்பூருக்கு கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா சௌரி சௌரா, இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா சாம்பரன், அதுக்கு கீழே வந்தீங்கன்னா என்னது பாட்னா. அந்த 7 கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. அது சென்டராக இருக்க இடம் பேர் வந்து கோரக்பூர், கோரக்பூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா சௌரி சௌரா, சௌரி சௌராலேருந்து இந்த முடிகிற இடம் 7 முடிகிற இடம் என்னது சாம்பரன், சாம்பரன்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னா அது பாட்னா. பாட்னாலேருந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும், அது உங்களுக்கு தெரியும்ல, அந்த இதெல்லாம் ஒன்றா வரும்னு சொல்லிட்டு, பெனாரஸ் ஒன்றா வரும், அலகாபாத் வரும், லக்னோ வரும், பெராலி வரும், இது எல்லாமே அப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கே உங்களுக்கு இந்த கோட்டில் எது வரும், மீரு, டெல்லிக்கு அக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், டெல்லி மேலே ஆக்ரா, கீழே என்ன வரும் வச்சு மேலே மீரூட்டு, கீழே என்ன வரும் ஆக்ரா. ஆக்ராக்கு அந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா வரும், மீரூட்டு, ஆக்ரா, குவாலியர், ஜான்சி, மீரூட்டு, ஆக்ரா, குவாலியர், ஜான்சி. கான்பூர் மட்டும் நீங்கள் அப்படி இந்த பெராலியை ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா கான்பூர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை, ஈஸி தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கதை முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டோரி இதுதான் செகண்ட் ஸ்டோரி. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டோரி இருக்கிற இடம் இதுதான். ஏபிசி, ஏபிசி தான் செகண்ட் ஸ்டோரி. ஏபிசிடி தெரியும்ல, அதான் ஏபிசி தான் செகண்ட் ஸ்டோரி. ஏ ஃபார் அஸ்ஸாம், பி ஃபார் பராக்பூர், பெங்கால், சி ஃபார் கல்கட்டா, சிட்டாகாங். ஓகேங்களா? இதுதான் ஏபிசி கதை. ஞாபகம் தான் எழுதிடலாம். ஏ வந்து அஸ்ஸாம், அஸ்ஸாம் எங்கே வரும்னா இந்த இந்தியா, குட்டி இந்தியா தெரியுதா, இந்த குட்டி இந்தியாவுக்கு மேலே இருக்கிறது தான் என்னது அஸ்ஸாம். குட்டி இந்தியா இருக்கும், குட்டி இந்தியாவுக்கு மேலே இருக்கிறது தான் என்னது அஸ்ஸாம் அப்படின்னு நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட் வந்து பராக்பூர், பராக்பூர், கல்கட்டா எல்லாமே ஒரே இடம் தான் வரும். இப்போ இந்த இடத்துல முடியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து மேலே இருக்கிறது தான் கல்கட்டா. கல்கட்டாவுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா என்னது, கல்கட்டாவுக்கு மேலே போனீங்கன்னா அது பராக்பூர். பெங்கால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இந்த பங்களாதேஷ் இருக்கா, அந்த பங்களாதேஷுக்கும் அந்த கோடு இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான் இந்த பெங்கால்னு எழுதணும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 1947 அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது எல்லாமே இந்தியாவாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் இது பங்களாதேஷ்னு பிரிஞ்சதுனால தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது பெங்கால்னு வந்து பங்களாதேஷ்னு வந்துருச்சு. வெஸ்ட் பெங்கால் இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன் ஃபுல்லாக வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால்னு கேட்டாங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் நீங்கள் எழுதணும். பெங்கால்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த இந்தியாவிலையும் இருக்கணும், பங்களாதேஷ்லேயும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சிட்டாகாங், சிட்டாகாங் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடியுது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் சிட்டாகாங். ஓகே தானே? ஏபிசி, ஏபிசி கதையும் முடிச்சாச்சு. அஸ்ஸாம், பராக்பூர், பெங்கால், கல்கட்டா, சிட்டாகாங். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டோரி வந்து இது இங்கே இருக்குல்ல, இதுதான் தேர்ட் ஸ்டோரி.
மூணாவது ஸ்டோரி என்னன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. செம்ம ஈஸி தான். ஃபஸ்ட்டு கதை சொல்லிடுறேன். சப்பரமதி ஆசிரமில் கீடன்றவனும் பார்டோலின்றவனும் 2 பேரும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தாண்டி வந்ததுனால பாம்பேக்கு வந்துட்டானுங்க. பாம்பேக்கு வந்தவனுங்க பூனையை சாப்பிட்டு செத்துட்டானுங்க. ஓகேங்களா, இதுதான் கதை. ஓகேங்களா, சப்பரமதி ஆசிரமன்றது ஃபஸ்ட்டு எழுதிடுவீங்க, கீடை எழுதிடுவீங்க, பார்டோலி எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்டி எதான் சொன்னாங்க. இவங்க சப்பரமதி ஆசிரமில் யார் இருந்தால் கீடவும் பார்டோலியும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தாண்டி எங்கே வந்தானுங்க, பாம்பே வந்தவனுங்க பூனையை சாப்பிட்டு சட்டாரா அதை செத்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி சும்மா நான் கதையை மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே தானே? உங்களுக்கு எப்படி எழுதணுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பிளேஸ் எப்படி மார்க் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இங்கே மேலே முடியுதா, இந்த முடிகிறதுக்கு இடத்துக்கு கொஞ்சம் மேலே தான், அதுக்கும் மேலே தான் என்னது சப்பரமதி ஆசிரம், அதுக்கு மேலே தான் என்னது. சரி, இப்போ வந்து பிளேஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளேஸ் எப்படி மார்க் பண்ணணும்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல முடியுதா, இந்த முடிகிறதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா சப்பரமதி ஆசிரம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கீழே கரெக்டாக முடிகிற இடமே என்னது கீடை தான் என்னது, அது முடிகிற இடமே இருக்குது. முடிகிறதுக்கு கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டு இருக்குல்ல, இங்கே ஷார்ப் எண்டு வந்து கீழே எழுதிடுவீங்க. அடுத்தது கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா பார்டோலி இருப்பார். பார்டோலிக்கு கொஞ்சம் இந்த இடத்துல டி மாதிரி முடியும் பாருங்கள். இப்படி ஒரு கோடி கிழிச்சுன்னா டி மாதிரியே வருதா, இந்த இடத்துல டி மாதிரி வருதா, அப்போ டி ஃபார் தண்டி அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அது பாம்பே. இந்த இடத்துல ஒரு உடஞ்சிருக்கு பாருங்கள், பாம்பு போட்டு உடஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து பி, இந்த இடத்துல வந்து பி பாதி இருக்குது. இப்படி ஃபுல்லாக இருந்தால் தான் பி போட முடியும், பாதி இருக்கிறனால அது பாம்பேன்னு வச்சுக்கோங்க. பாம்பேக்கு உள்ளே வந்தீங்கன்னா அது பூனாக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே என்ன இருக்குது சட்டாரான்றது வந்து பூனையை சாப்பிட்டு செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சில இது எப்படின்னு சொல்லிட்டு. சட்டாரா எழுதிடுவீங்க. சட்டாரா எங்கேக்குள்ளே முடியணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்கா, இதுக்கு அப்படியே மேலே அப்படியே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு மேலே முடிஞ்சிடணும். அப்ராக்சிமேட்டாக எழுதினீங்கன்னா போதும். அப்படியே இந்த இடத்துக்கு மேலே எழுதினீங்கன்னா அது பேர் வந்து சட்டாரா. அவங்க தான் அப்ராக்சிமேட்டாக எழுதினீங்கன்னா போதும். ரொம்ப ஷார்ப்பாக எக்ஸாக்டாக தான் இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக புக்கில் நீங்களே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நாட் டு ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்களா. நாட் டு ஸ்கேலுக்கு ஆக்சுவலாக மீனிங் என்னென்னா, இது வந்து எக்ஸாக்டான, இவங்க கொடுத்ததே எக்ஸாக்டான பிளேஸ் கிடையாது. ஆக்சுவலாக இது நீங்கள் அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அது தப்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அப்படின்னும் போது கொடுக்கும்போது இவங்களே கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்களும் இந்த பிளேஸை அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிங்கனாலே மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும், பயங்கரமாக மார்க் பண்ணணும் அப்படிலாம் மார்க் பண்ண முடியாது. அப்படி ஏன்னா இது அதுக்கேற்ற மேப் கிடையாது இது உங்களுக்கு கொடுக்குறது. அதனால் நீங்கள் அப்ராக்சிமேட்டான பிளேஸ் ரஃப்பாக மார்க் பண்ணினாலே கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ 4th கதை பார்க்க போகிறோம். 4th கதையில் மொத்தம் 5 பிளேஸ் தான் இருக்குது. செம்ம ஈஸி, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ தமிழ்நாடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபேஸ் மாதிரியே வரும். அப்படியே பாருங்களேன், சும்மா அப்படியே போடுங்க பாருங்கள். நெத்தி இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, அப்படியே சின்ன இருக்குது, எல்லாமே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா தமிழ்நாடு. அப்போ இதை வச்சே நம்ம வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நெத்தி இருக்கா, நெத்தியில் ஒரு பொட்டு வச்சிங்கன்னா அது பேர் என்னது சென்னை இல்லை மெட்ராஸ். மூக்கு தான் என்னது வேதாரண்யம். மூக்கோட முனை தான் என்னது வேதாரண்யம். புரிஞ்சில? நெக்ஸ்ட்டு வர்தா புயல் ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. வர்தா புயல் தெரியும்ல, அதான் வர்தா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் பாருங்கள். வர்தா எப்படி போகணுன்னா இது இல்லை, இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயிலிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடி கிழிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இந்த மூக்கு இருக்குல்ல, அந்த மூக்குக்கு முன்னாடி இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடி கிழிக்க வேண்டியதான். இந்த மாதிரி 2 கோடி கிழிச்சிட்டு இந்த மாதிரி தண்டிக்கு டி போட்டிங்கல்ல, தண்டிக்கு நேராக இருக்கிறது தான் நாக்பூர். அந்த நாக்பூர் எப்படி போடுவீங்க, இந்த வாய்க்கு முன்னாடி இருக்கிறது அது மூக்கு இருக்குல்ல, அந்த எண்டுலேருந்து இப்படி மேலே இப்படி கோடி கிழிப்பீங்க, அங்கே இருக்கிறது நாக்பூர். நெக்ஸ்ட்டு வாயிலேருந்து மேலே போகிறது வர்தா. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு இடம் தான் ஒரிசா வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்குல்ல, இந்த உடஞ்ச ரீஜன் இருக்க இடம் தானது ஒரிசா. உடஞ்சிடுச்சு ஒரிசா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் தான் ஃபுல் கதையும் முடிச்சாச்சு. மேப் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். அவள் தான் ஹிஸ்ட்ரி மேப் முடிச்சாச்சு. 5க்கு 5 ஈஸியாக வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஜாகிரஃபி மேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜாகிரஃபி மேப்பை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு 8 மார்க்ஸ் மேப்.